السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين، يا رحمة للعالمين، ويا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم، إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله ويا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها، وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس، ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. قال رسول الله صلى الله عليه وسلم: اجتنبوا السبع الموبقات. قالوا يا رسول الله وما هن؟ قال: الشرك بالله والسحر وقتل النفس التي حرم الله إلا بالحق وأكل الربا وأكل مال اليتيم وتولى يوم الزحف وقذف المحسنات المؤمنات الغافلات، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. رب اشرح لي صدري ويسر لي أمري بحق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை, சதுர சுகத்தை நிரந்தரமாக்கி தந்து, வாழும் காலமெல்லாம் நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும், செழிப்பான கண்ணியமான உயர்வான ஈமானிய வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையில் இருந்தும்
சிறு வயதிலே மௌத்தாகுவது விட்டும், கடன்களிலிருந்தும் வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது, கடன் வாங்கும் சூழலை விட்டும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், துன்பங்கள், சோதனையில் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வட்டியினால் ஏற்படக்கூடிய தீமைகள், வட்டியை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து செயல்களிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்னைக்குடைய தலைப்பு என்னன்னா, வட்டியை பற்றி உண்டான சில தகவல்கள். வட்டியை சார்ந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன நமக்கு கற்றுத் தருகிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, அல்லாஹ்விடத்தில் அது எவ்வளவு பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சில விளக்கங்களை நம்ம பார்ப்போம். பொதுவாக தாய்மார்களே, அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உடல் ஆரோக்கியத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹுவால் பார்க்கப்படக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், மனிதன் பெறக்கூடிய பாக்கியங்கள்லேயே மிகப்பெரிய பாக்கியம் எதுவென்றால் ஆரோக்கியம் என்று சொல்லுவாங்க. ஈமான் தான் ஃபர்ஸ்ட். ஈமான் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ்றது அது எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது எவ்வளவு பெரிய நல்லவனாக இருந்தாலும் ஈமான் இல்லை என்று சொன்னால் அவன் நிரந்தரமாக நரகத்துக்குத்தான் போவான். ஈமான் இருந்துச்சுன்னா நரகத்துக்கு போனாலும் சொர்க்கத்துக்கு வந்துடுவான், அது வேறு விஷயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்று எதுவென்றால் அது ஆரோக்கியம் என்று சொல்வார்கள். ஆரோக்கியத்திற்கு ஒரு வழியை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். யா அய்யுஹர் ருசுலு குலூ மின் த்வய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. அல்லாஹ் சொல்றான், ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான். ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தூதுவர்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள், ரசூல்மார்கள் இருக்கிறாங்களே, அவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்கிறான், நீங்கள் நல்லதையே சாப்பிடுங்கள், ஹலாலானதையே சாப்பிடுங்கள், அப்படி சாப்பிட்டு வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னல்லாஹ த்வய்யிபுன், அல்லாஹ் தஆலா நல்லதையே விரும்புகிறான், அவன் தூய்மையானவன். இன்னல்லாஹு த்வய்யிபுன், அவன் ரொம்ப தூய்மையானவன், பரிசுத்தமானவன், எந்த அப்பழுக்கற்றவன் அவன், பரிசுத்தமான இறைவன் அவன். லா யக்பலு இல்லா த்வய்யிபா, அவன் நல்லதை தவிர வேற எதுவும் ஏற்றுக்கொள்வதில்லை, நல்லதை மட்டும்தான் ஏத்துக்குருவான், தீமையை ஒரு காலம் ஏத்துக்கிற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்ஸலீன், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினானோ அதையே மூமின்களுக்கும் அல்லாஹ் ஏவுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை சொல்லுவார்கள். ரசூல்மார்களே, நீங்கள் நல்லதை ஹலாலானதையே சாப்பிடுங்கள், நீங்கள் நல்ல அமல்கள் செய்யுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அப்படின்றா நல்ல அமல், நல்ல ஃபுட்டு, நல்ல அது ரொம்ப ஃபுட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மள உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஃபுட்டு நம்மளுக்கு தேவை.
அதுல ஏதாவது அது ஹலாலான ஃபுட்டா இருக்கணும், ஹலாலாக இருந்தாலும் அது நல்லதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இத தொய்யிபாத்துன்னு சொன்னது ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லுவாங்க முஃபஸ்ஸிரீன்கள். ஒன்னும் ஹலாலான சாப்பாடை சாப்பிடணும், அல்லது ஹலாலான சாப்பாடாக இருந்தாலும் அதுல நல்லது சாப்பிடணும். இன்னைக்கு புற்றுநோய் அதிகமாக உருவாகுவது, குடல் புற்றுநோய் உருவாகுவதற்கு நிறைய காரணம் சொல்லும் போது, இந்த துரிதமாக சமைக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் இருக்குது இல்ல, இந்த உணவுகள் தான் இன்னைக்கு குடல் புற்றுநோய் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஹலாலானது தான் நான் சாப்பிட நாம காசு கொடுத்தா நம்ம வாங்கி சாப்பிட போறோம். ஹலாலான காசு தான் நம்மளுடைய சம்பாத்தியம். ஆனா ஹலாலான ஃபுட்டாக இருந்தாலும் அதுல நல்லதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏனென்றால் நல்லதை சாப்பிட்டா தான் உடல் ஆரோக்கியம் பெற முடியும். உடல் ஆரோக்கியம் பெற்றாதான் நல்ல காரியங்கள் அதிகமாக செய்ய முடியும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா இந்த வாசகத்தை சொல்கிறான் என்பதாக முஃபஸ்ஸிரீன் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அப்ப உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றால் நல்ல சாப்பாடு இருக்கணும், அது ஹலாலான சாப்பாடாகவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் கிட்ட ரொம்ப கேட்கணும். அதற்கு காரணம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வழி என்ன அப்படின்னா, நீங்கள் ஹலாலானதையே சாப்பிடுங்கள், ஹலாலானதாக இருந்தாலும் நல்லதையே சாப்பிடுங்கள், எது ஆரோக்கியம் தருமோ அதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள். அப்படி செய்தால்தான் நல்ல காரியங்கள் நீங்க அதிகமாக செய்ய முடியும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, வட்டி என்பது அது மிக மோசமான ஒரு பாவம். அந்த வட்டியுடைய பாவத்தை அல்லாஹ் சொன்னது போன்று வேற எந்த பாவத்திற்கும் அல்லாஹ் அப்படி சொன்னதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பெரும்பாவங்கள் 7 பாவங்கள். அந்த 7 பாவங்கள்ல வட்டியை சாப்பிடுவதும் ஒரு பெரும்பாவம் என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 7 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அக்குலுர் ரிபா, வட்டி சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை பற்றி நமக்கு அது ஹராமாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வட்டியுடைய விபரீதம் என்ன, அதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த வட்டி சம்பந்தமா அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, அதை நம்ம விளங்கிக்கிட்டாலே போதும். அது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறது விளங்கிட்டாலே போதும். முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாசகம், அல்லதீன யஅகுலூன ரிபா. நல்லா கவனிக்கணும் தாய்மார்களை, இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது நான் இன்னைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் இந்த பாவம் ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த பாவம் என்னைக்கு அதிகமாகிவிட்டதோ உடல் ஆரோக்கியம் அதாவது குன்றி போகும், அதாவது நோய்கள் அதிகமாகிக் கொண்டே போகும், புதிய புதிய நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கும். வட்டிக்கும் ஒன்னொன்னுக்கும் ஒரு எதிர் இருக்குமா இல்லையா? நல்லது அப்படின்னா தீமன் இருக்கும், நண்பன் நல்லவன் அப்படின்னு சொன்னா கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா? ஒண்ணு நல்லது இருக்குன்னா அது எதிர்மறையா தீமன் அப்படி இருக்குமா இல்லையா? இந்த வட்டியுடைய எதிர்மறை என்ன தெரியுமா? அது நோய் என்று பெரியவர்கள் சொல்லி தருவாங்க. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் அப்படித்தான் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு அந்த ஆயத்தை சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொல்றேன், அவன் உங்களுக்கு புரியாது. இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வட்டி சாப்பிடுபவன், அது முதல் தண்டனை என்ன தெரியுமா அவனுக்கு? லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். நாளை மறுமை நாளையிலே அவன் எப்படி வருவான் தெரியுமா? ஷைத்தான் பிடித்தவனை போன்று வருவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி தர்றான். வட்டி சாப்பிடுவதனால் முதல் தண்டனை மறுமையில் எப்படி அவன் வருவான் என்று சொன்னால், ஷைத்தான் பிடித்தவனை போன்று. எல்லாருக்கும் தெரியும் ஷைத்தான் பிடித்தவனை நம்ம பார்த்திருப்போம். ஷைத்தான் பிடிச்சு ஆடுவான் பார்த்திருக்கீங்களா? சில பேர்களுக்கு அந்த ஷைத்தான் பிடித்து ஆடுறதை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த ஷைத்தான் தலைவிரி கோலமாக ஷைத்தான் எப்படி இருப்பானோ அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொல்றாங்க. பைத்தியக்காரனை போன்று நாளை மறுமையில் வருவான். எல்லாருக்கும் தெரியும்.
ஏன்னா நாளை மறுமை நாளையில யாரும் நோயற்றவர்களாக இருப்பார்கள், எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க, எல்லாம் தெளிவானவர்களாக இருப்பார்கள். எல்லாம் நம்மளுடைய நிலைமைகள் என்ன, நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சொர்க்கமா நரகமா என்று பயந்து போய் இருப்பாங்க. அந்த நேரத்தில் எந்த சிந்தனையும் இல்லாமல் பைத்தியக்காரனை போன்று அவன் வருவான் என்று சொன்னால் அங்க கூட அவனுக்கு அந்த நிம்மதியே இருக்காது. வட்டி வாங்குறவனுக்கு, வட்டி வாங்கி சாப்பிடுபவனுக்கு நாளை மறுமை நாளையில் அவன் பைத்தியக்காரன், எதையும் சிந்திக்கக்கூடிய, நல்லது எது கெட்டது என்று பார்க்குவதற்கு கூட தகுதியற்றவனாக, நம்முடைய பெற்றோர்கள் யாரு என்பது கூட தெரியாது, நமக்கு என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாது, நேரடியாக நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளவனாக நாளை மறுமை நாளையில் ஷைத்தான் பிடித்தவனை போன்று, அதாவது பைத்தியக்காரனை போன்று வருவான் என்பதாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி தர்றான்னா முதல் அடியே அங்க விழுந்துருச்சு. அப்ப வட்டி வாங்குறது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. எங்க இந்த உலகத்துல எவ்வளவு காலங்க வாழ்ந்துட முடியும், எவ்வளவு காலம் வாழ்ந்துட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பையன் ராஜா மடத்துல ஒரு பையன் கீழே விழுந்து மொத்தா போனான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்ல பையன். அவனோட மரணத்தை யோசிச்சு பார்த்தீங்களா? அவனுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சா? அவனுக்கு ஏதாவது இது மாதிரி எத்தனை சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது அப்படிதான், நிரந்தரம் இல்லை. மவுத்து என்பது எப்பொழுது, இமாமுனா ஹசனுல் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹிட்ட கேட்பாங்க, ஒருத்தர் கேட்பாங்க, என்னோட மரணம் எப்பொழுது, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், கிதாபை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அவங்க கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவாங்களாம், குரானை விரிச்சு பார்த்துட்டு சொன்னாங்களாம், நீ எப்போ உசுரோடு இந்த உலகத்துல பிறந்துட்டாயோ அப்பொழுதே உனக்கு மவுத்து நிர்ணயிக்கப்பட்டு விட்டதுப்பா, அதுதான்ப்பா உன்னுடைய மவுத்துக்கு உண்டான அறிகுறி. காலங்கள் செல்ல 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 மவுத்தை நீ நெருங்கி கொண்டு இருக்கிறாய் என்பதுதான் அடையாளம். மவுத்து எப்படி யாராலும் சொல்ல முடியாது. நீ எப்போ இந்த உலகத்துல பிறந்து விட்டாயோ மவுத்து உனக்கு நிச்சயம். அது எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்க வேண்டுமே, அவர்களே இல்லையே, அவர்களே மௌத்தா போய்விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீ ஒரு நாள் மௌத்தா தான் போவா. நீ இந்த மௌத்து உனக்கு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் நீ பிறந்ததுதான் அடையாளம் என்று சொல்லி தருவார்கள் இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்ப மௌத்து என்பது அது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எப்போ எப்படி வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துடலாம். வட்டி வாங்குறவங்களுக்கு இதுதாங்க மிகப்பெரிய பாடம். ஏன் முதல்ல அல்லாஹ் தஆலா மறுமையை பற்றி சொல்லுகிறான், இந்த உலகத்துடைய தீமை எடுத்து சொல்லலாம் அல்லவா? ஏன் மறுமையை பற்றி சொல்றான்னா, இந்த உலகத்தில் நீ எப்படி வேண்டாலும் வாழலாம், நீ வாழ்றதுக்கு தான் இந்த உலகமே, நீ எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமை நாளையில எல்லா மனிதனிடத்திலும் இந்த கேள்வி கேட்கப்படாமல் இருக்காது. என்ன தெரியுமா? நீ எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவு செய்தாய், நீ ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா அல்லது ஹராமான முறையில் சம்பாதித்தாயா, அதை எப்படி நீ செலவு செய்தாய், இந்த ரெண்டு கேள்வியும் கேட்காமல் அவன் சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ போக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய சம்பாத்தியம் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரும் உங்களை கேட்க போறதுலாம் கிடையாது. நீங்க எப்படி வேண்டாலும் கேட்கலாம். 3 காசு வட்டிக்கு வாங்கிட்டு பட்டுக்கோட்டையில போய் 3 காசு வட்டிக்கு வாங்கிட்டு இங்க 10 காசுக்கு நீங்க கொடுக்கலாம். யாரும் உங்களை கேட்க போறதுதான் கிடையாது. இந்த அதாவது தலைவர்கள் கேட்க போறாங்களா அல்லது மேனேஜர்மார் கேட்க போறாங்களா, ஆலிம்சாக்கள் கேட்க போறாங்களா, சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சொல்றது கடமை ஆலிம்சாக்களுக்கு, அதை கேட்கிறது கேட்காமல் இருப்பது உங்களுடைய கடமை. ஆனால் மறுமையில் நீங்கள் கண்டிப்பாக மாட்டுவீர்கள். அல்லாஹ் முதல்ல சொல்றான், அடே உனக்கு கேள்வி கணக்கெல்லாம் அதுக்கப்புறம்தான், நீ வரப்போம் போதே பைத்தியக்காரனா வருவியடா, எப்படா உனைய கேட்கிறேன்னு கேட்கிறான் அல்லாஹ் தான். முதல் கேள்வி அது. வட்டி வாங்குறவனுக்கு முதல் கேள்வி அது. என்ன, ஏதாவது ஒண்ணு கஷ்டம்னு சொல்லிட்டு போனா, என்ன செய்யறது, வேண்டாம் நீ நகையத்தாவே நானா ஈடு வச்சுட்டு கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றது. ஏன்னா இங்க இருந்து சொல்றது 3 காசுக்கு அங்க போய் வாங்கிட்டு இங்க 10 காசுக்கு கொடுக்கறது. கேட்டா 10 காசுக்கு தாமா தர்றாங்க, என்ன செய்யறது, எல்லாம் இப்ப எல்லாம் கூடி போச்சு, அதுக்கும் ஜிஎஸ்டியும் கூடி போச்சு. ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியது தானே. எத்தனை எத்தனை வழிமுறைகள் வட்டிக்கு தெரியுமா? அதை எப்படியெல்லாம் ஆகுமாக்கி கொடுக்கிறார் அல்லாஹ். அதை நேரடியாக அடுத்து சொல்லிக்கிட்டே வர்றான்.
ஏன் இவனுக்கு மறுமை, இந்த உலகத்தில் நீ எப்படி வேண்டாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டாலும் வாழலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா மறுமையில் நீ வரும்பொழுது உனக்கு கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது, நேரடியாக நரகம். அதற்கு தகுதி உடையவனாக, பைத்தியக்காரனாக, ஷைத்தான் பிடித்த போல நீ வருவாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன காரணம் தெரியுமா? இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா அல்லாஹ் சொல்றான், தாலிக பி அன்னஹும், அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? காலு இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா. என்ன இந்த வியாபாரம்லாம் வட்டி போலதான் இருக்குது அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்களாம். அதனால அல்லாஹ் தஆலா அப்படி வச்சிருக்காங்க. அவங்க வட்டியை எப்படி அவங்க ஆகமாக்கி கொண்டாங்கன்னா, அதாவது வியாபாரத்தை போலதான் வட்டியும் அப்படின்னு அவர்கள் சொன்னதின் காரணத்தால, அவர்கள் அதனால் வட்டி வாங்கினதின் காரணத்தினாலதான் நாளை மறுமை நாளையில அவன் என்ன செய்யறான், பைத்தியக்காரனாகவும் ஷைத்தான் பிடித்ததை போன்று அவன் வருவான் என்று சொல்ல. நீங்க அப்படித்தானே சொல்றாங்க, நீங்க அப்படித்தானே. வட்டி அது என்ன ஒரு அது ஒரு வியாபாரம் தானப்பா, சும்மா யாராவது நம்ம கொடுக்குவோமா அப்படிதான் ஒரு கேள்வி. சும்மா யாராவது கொடுப்பாங்களா? இவ்வளவு பெரிய வார்த்தைகள் தெரியுமா, அதை ஆகமாக்கி கொள்வதற்கு. ஆனால் அல்லாஹு தஆலா அடுத்த வாசகம் சொல்றான், என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை, அல்லாஹ் வியாபாரத்தை, தொழிலை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். வட்டி வாங்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்ன தெரியுமா? அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு காரியம், அல்லாஹ் தடுத்த ஒரு காரியம். அதை நாம் வட்டியில 1 ரூபா நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான். வேற யாரும் நம்மளுக்கு ஹராமாக்கல, அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி தந்திருக்கிறான். அந்த காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு சரி என்று செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வட்டி வாங்கக்கூடியவர்கள் அதைத்தான் சரி, அல்லாஹ்வுக்கு எதிராக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், சரி இந்த காரியம் உங்களுக்கு வந்துருச்சு. ஃபமன்ஜாஹும் மௌஇதத்தும் மிர் ரப்பி ஃபன்தஹா ஃபலஹுமா ஸலஃப் வ அம்ருஹு இலல்லாஹ் வமன் ஆத. சரி வந்துருச்சு, வட்டியுடைய தடை வந்துருச்சு. இதற்கு பிறகு யார் இந்த உபதேசத்தை பெற்று அந்த வட்டியை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதற்கு உண்டான கூலியை பெற்றுக்கொள்வார்கள். அப்படி அவர்கள் விடவில்லை என்று சொன்னால், தாய்மார்களே, அதாவது ரொம்ப பயங்கரமான வாசகத்தை அல்லாஹ் சொல்கிறான். வட்டி எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. ஒமன் ஆத, யாராவது அதை திரும்ப திரும்ப வட்டியை வாங்கி கொண்டே இருப்பார்களேயானால் அவர்கள் நரகவாசிகள். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? நரகவாசிகள் மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான், ஹும் ஃபியா காலிதூன். இந்த உலகத்திலேயே நரகவாசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வட்டி வாங்குறவனை பார்த்துக்கிட்டா போதும். வட்டி யாராவது 1 ரூபா 1000 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு திரும்ப தரும்போது எனக்கு 1100 ரூபாய் தாப்பான்னு சொல்றானோ, இது என்னுடைய காசு அல்ல, நான் வேற ஒருத்தன்ட்ட வாங்கி தர்றேன்னு எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சார்ந்து எல்லாத்தையுமே லானத்து செய்யறாங்க, சபிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை சார்ந்து எல்லாத்தையுமே சபிக்கிறாங்க. வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு எழுதுபவன், வட்டிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவன், வட்டிக்கு அப்பா ஒருத்தன் கூட்டிட்டு இங்க என்னால காசு தர முடியாதுப்பா, எனக்கு கடன் தர முடியாது, நான் யார்கிட்டையும் போய் கடன் கேட்க முடியாது, இந்த மனிதன் வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், வேணும்டா நான் கேட்க மாட்டேன், நீ போய் கேளு அப்படின்ட்டு எவனாவது சொன்னால், அந்த வார்த்தையை சொன்னாலும் கூட அவனும் அந்த குற்றவாளி. எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். வட்டி வாங்குறவன் இவன் நேரடியா கூட்டிட்டு போவாட்டியாலும் அவன் காட்டி கொடுக்குறான் பாத்தீங்களா, இவன் தாண்டா வட்டி கொடுக்குறவன் சொல்லிட்டு சொல்றான் பாத்தீங்களா. இன்னார் வட்டிக்கு கொடுக்குறான், நான் போய் கேட்டேன்னா அது தப்பா போயிடும், அதனால நான் போன் நம்பர்னா நான் தர்றேன், நீ வேணா நீ அடிச்சுக்க அப்படின்ட்டு எவனாவது போன் நம்பரை கொடுத்தாலோ, அல்லது போன் நம்பர் கூட தவறாகும், உனக்கு வீடு தெரியுமில்ல நீ போய் நிறைய கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது சொல்லி கொடுத்தாலோ, அல்லது இவனுக்கு வட்டி வாங்குறவன் தெரியும், இருந்தாலும் ஒரு தூண்டுகோலை, ஏன்டா நீ போய் இந்த வட்டி வாங்குறவன் அவன்கிட்ட போய் நீ கேட்டு பார்க்கலாமே,
ஏன் இவ்வளவு சிரமப்படுறா, ஏன் அவன்கிட்ட இவன்ட்ட எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு நிக்கிறா, என்ன ஆயிர போறது, நீ தான் 2 மாசத்துல கொடுத்துட போறிய, வட்டி என்ன கொஞ்சம் தானே, போனா போயிட்டு போது 5000 தானே, 1000 தானே, 2000 தானே அப்படின்னு எவனாவது அது தூண்டுகோல் விடுத்தாலும் அவனுக்கும் அந்த தண்டனை உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய லஅனத்து இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில் ரிபா வ மூக்கிலஹு வ ஷாஹிதைஹி வ காத்திபஹு, யார் அதற்கு சாட்சியாக இருக்கிறானோ, எழுதுறானோ, அதுக்கு துணை போகிறானோ, சாப்பிடுபவன், அதை கொடுப்பவன், அத்தனை பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனத்துக்கு சொந்தக்காரன். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய யாருங்க, யாரு சபிக்கிறா தெரியுமா? தாய்மார்கள். சபிக்க கூடியவர்கள் நம்ம நினைச்சு பார்க்கணும். அட ஒருத்தர் திட்டான்னா போனா போயிட்டு போறான் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். யாராவது ஒருத்தர் சாதாரண ஆறு இவன் தானே போனா போயிட்டு விடு, இவெல்லாம் இவனை தண்டிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம காதுல வாங்கி வாங்காமல் போயிட்டே இருக்கலாம். இவனை அடிச்சு யாருப்பா அடிச்சது உடனே அப்படின்னா, இவனா விட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சாதாரணமா கடந்து போயிடலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பொய் சொல்லாத சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள் என்று சொன்னால், அவன் நாசமா போகட்டும், அவன் அழிந்து போகட்டும் என்று சொன்னால், அந்த சாபத்தோடு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அவன் செல்வத்தை பெற்றாலும் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எப்படி தாய்மார்கள் நிம்மதியா வாழ முடியும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தருகிறார்கள் தெரியுமா? அதற்கு விளக்கம் திருமதி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, நல்லா விளங்கி கொள்ளுங்கள், இதா அலிமு தாலிகல் மல்ஊன அலா லிசானி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் கியாமா. அட யாருடைய சாபம் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்தை பெற்றவர்கள். இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது சாபம் விடுவாங்க? யாரையாவது சாபம் விட்டு நீங்க பாத்துறீங்க? வலா லஆனுன் என்று சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த உலகத்தில் சாபம் விடுவதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை என்று சொல்லுவாங்க. சில சஹாபாக்கள் போய் சொல்லுவாங்க, யா நாயகமே, இந்த கூட்டத்தார்கள் நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். உஹது போர்க்களத்தில் சொன்னார்கள், இந்த நாயகமே உங்களை இவ்வளவு தூரம் அநியாயம் செய்து விட்டார்கள், அவர்கள் இங்கு சாபமிடுகள் என்று சொன்னார்கள். அதாவது தாயிஃப் நகரத்தில் போய் அடி வாங்கிட்டு வரும் பொழுது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், இந்த கூட்டத்தார்களை அழித்து விடவா என்று கேட்பார்கள். எல்லா கட்டத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை அழிக்க வேண்டாம், இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் பின்னரும் அவருடைய சந்ததிகள் ஈமான் கொள்ளுவார்கள், இவர்களை நான் சபிக்க மாட்டேன், நான் சபிப்பதற்காக இந்த உலகத்தில் நான் அனுப்பப்படவில்லை என்றெல்லாம் சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நாவால் ஒரு கூட்டத்தார்களை சபிக்கிறார்கள் என்று சொன்னால், அது வட்டியை வாங்கி உண்பவன், கொடுப்பவன், அதற்கு துணை போவன், எல்லாரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சமமாக குற்றவாளிகள் எல்லாரும் சபிக்கப்படக்கூடியவர்கள் என்று சொன்னால், நல்லா விளங்கிக்கிறங்க தாய்மார்கள். அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்றான், அவர்கள் நரகவாசிகள். நாயகத்துடைய சாபத்தை வாங்கிவிட்டு இந்த உலகத்துல வாங்கி வாழ்ந்துட முடியுமா? நல்லதை சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவன் நல்ல காரியங்களை செய்துவிட முடியுமா? அப்படி நல்ல காரியங்களை செய்யவில்லை என்று அவன் சொர்க்கத்திற்கு போய்விட முடியுமா? அப்படி என்றால் அல்லாஹ் சொல்வதை போன்று நரகவாசிகள் தான். ஹும் ஃபீஹா காலிதூன், அவன் நிரந்தரமா அங்கதான் தங்கணும். அது அவன் அங்கிருந்து மீண்டு வருவதற்கு எந்த வழியும் இல்லை. அவன் மூமின் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நிரந்தரமாக தங்கக்கூடியவன் என்று சொன்னால் நரகத்திலே எவ்வளவு காலம் அவன் கடக்கணும்? யோசித்து பாருங்களேன் தாய்மார்களே. அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு பாவமாக, ஒரு காரியமாக வட்டியை நமக்கு சொல்லி தருகிறார் என்று சொன்னால், அதை தூரம் எவ்வளவு தூரம் அது விலகி இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, வட்டி வாங்குறனால நிறைய வர்ற மாதிரி தெரியும், அது நிறைய வர்ற மாதிரி தெரியும், சொல்லுவாங்க. அதனுடைய முடிவு எப்படி தெரியுமா? குறைஞ்சு ஒண்ணுமில்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. வட்டி என்பது நம்மளுக்கு பெருகிற மாதிரி தெரியும், ஆனா அதனுடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஒரு மாத்திரை வாங்குறது கூட இவன் தகுதியற்றவனாக கீழ்த்தரமானவனா போய் நிற்பான். எந்த நாதியும் இருக்காது, இவனை பார்ப்பதற்கு எந்த நாதியும் இருக்காது. என் பிள்ளைகள் கூட, அதாவது
எழுதுவார்கள், இவன் வட்டி வாங்குறவன் சொகுசாக இந்த உலகத்தில் வாழலாம், அவன் மூத்தா போயிட்டான், நம்மளாம் சொல்லலாம் வட்டி வாங்கினவன் தானே, எப்படி வாழ்ந்தான் தெரியுமா, எப்படி அவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தான் தெரியுமான்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவனுடைய சந்ததிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பைசாக்கு கூட நாதியற்றவர்களாக தெருவில் சித்தக்கூடியவர்களாக நீங்க பார்ப்பீங்க. உங்க கண்மூடா நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அல்லாஹு தாலா அப்படியே தன்னுடைய அந்த வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுவான் என்பதுதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, வட்டியுடைய அந்த விபரீதம் எவ்வளவு பெருசு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வட்டி என்பது 73 கிளைகளை சார்ந்தது. அர்ரிபா ஸலாஸத்துன் வ ஸபஊன பாபன். வட்டி என்பது ஒரு கிளை அல்ல, அது அதனுடைய பிரிவுகள் 73 கிளைகள் இருக்குது. குழுவுல போய் வாங்குறோம், நிறைய பேர் நினைச்சோம் குழு தானே, இப்போதைக்கு கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? குழுவும் ஒரு வட்டி தான். அது நீங்க 20,000 ரூபாய் வாங்கிட்டு கட்டி முடிக்கவும் பார்த்தா 25,000 வந்து நிற்காது, அதுவும் வட்டி தான். அது 73 கிளைகளாக இந்த உலகத்தில் அது நடைபெற்று கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஐஸருஹா, அதனுடைய ஆக கடைசி என்ன தெரியுமா? தாய்மார் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆக கடைசி என்ன தெரியுமா? மிஸ்லு அன்யன்கிஹ ரஜுலு உம்மஹு, அவனுடைய தாயை நிக்காஹ் திருமணம் செய்வதை போன்ற ஒரு குற்றம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இதுதான் வட்டியுடைய பாவத்திலேயே ஆக கடைசி தரஜாவில் இருக்கக்கூடியது. அப்போனா அதுக்கு மேல உள்ளதெல்லாம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதுதான் கடைசி தரஜான்னா, அதுக்கு மேல உள்ளதெல்லாம் எப்படிப்பட்ட கொடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். தெரியுமா, தப்சீர்ல வரும், இன்னொரு காலத்துல ஒரு நபிட்ட ஒரு பஞ்சாயத்து வரும். ஏதோ ஒரு சின்ன ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அவர் அதை நிறைவேற்ற முடியாது. அப்போ அதுல கடைசியில் என்னன்னா, நரகளை சாப்பிட வேண்டும், தன்னுடைய நரகளை அவன் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய அந்த போட்டி. கடைசியில சாப்பிடக்கூடிய சூழல் ஏற்பட்டு போயிடும். யார் சாப்பிட முடியுமா? நரகல்னா தெரியுதா இல்லையா? தன்னுடைய கழிவு 2 பாத்ரூம் அவன் சாப்பிடணும். இப்போ நபிட்ட பஞ்சாயத்து வருது, இந்த மாதிரி சொன்ன, கடைசியில நான் தோத்து போயிட்டேன், இப்ப சாப்பிடணும், என்னால எப்படி அதை சாப்பிட முடியும்? அப்ப அந்த நபி அவர்கள் சொன்னார்களாம், உன் ஏரியாவில் யாராவது வட்டி வாங்குறவன் இருக்கிறான், அவனுடைய வீட்டு நிழல்ல போய் நீ சோத்த ஆக்கி, உன் வீட்டுல சோத்த ஆக்கி சாப்பாட்டை ஆக்கி அவன் வீட்டு நிழல்ல போய் நீ உட்கார்ந்து சாப்பிடு, அந்த சாப்பாடு நீ நரகளை சாப்பிடுவதை கொடுமையானது என்று சொல்லி காட்டினார்களாம். ஆனா எவ்வளவு பெரிய கொடுமை! வட்டி வாங்குறவன் சாப்பிடுற சாப்பாடு என்னைக்குமே அது நல்லதில்லை. பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரி தெரியலாம், ஆனால் அவன் நரகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் என்பதுதான் அடையாளம். நரகளை, தீமையை சாப்பிட்டு தன்னுடைய நரகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் என்பதற்கு அது அடையாளம். அதனுடைய கடைசி தரஜாவே அது தாயை மணப்பதற்கு உண்டான சமம் என்று சொன்னால், அப்ப அதனுடைய மேல்புறம் உள்ளதெல்லாம் எவ்வளவு கொடுமையானது என்பதை யோசிக்க வேண்டும் தாய்மார்களே. வட்டி அவ்வளவு ஒரு கொடுமையானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத, சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது, ஒரு உடம்பு சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. கதியில் ஹராம், ஹராமான முறையில் எந்த உடம்பு வளர்ந்ததோ அந்த உடம்பு எந்த காலத்திலும் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, வட்டி எவ்வளவு பெரிய கொடுமையானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்வார்கள், இன்ன ரிஜாலன் யதஹவ்வஸூன ஃபீ மாலில்லாஹி பிகைரி ஹக்கின் ஃபலஹும் அன்னார் யௌமல் கியாமா. யார் ஹராமான முறையில் தன்னுடைய பொருளை ஈட்டி பொருளை மனிதர்கள் சாப்பிடுவார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளையில் நரகத்திற்குத்தான் செல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான முறையில இருக்க வேண்டும் தாய்மார்களே. அது ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு வட்டி என்பது இஸ்லாமியருடைய
மக்களிடத்தில் இன்னைக்கு அதிகமாக பெருகி கொண்டே போகிறது. சரி, அல்லாஹ் சரி நரகத்துல கடைசியில நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன வார்த்தை சொல்றான் தெரியுமா? இந்த உலகத்துல அவனுக்கு எப்படி தண்டனை? ரசூலுல்லாஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், சரிப்பா நீங்க வட்டி வாங்குறவன் நாளை மறுமை நாளையில இந்த உலகத்துல எப்படி வேண்டாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், யாரும் உன்னை கேட்க போறதில்ல, நீ எப்படி என்ன மறுமையில வருவியல்ல, வரும்போது நீ பைத்தியக்காரனா தான் ஷைத்தான் பிடிச்சது போன்னு இருப்ப அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீ நரகத்துக்கு தான்பா போகணும்னு சொல்றான். அப்படி நீங்க வட்டி வாங்கினால் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் எப்பொழுது வட்டி ஹராம் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டதோ அதை அப்படியே விட்டு விடுங்கள். இனிமே போய் வசூல் செய்யாதீங்க. இதுவரை நீங்க வசூல் செய்ததெல்லாம் உங்களுக்கு நான் ஆகுமாக்கி தருகிறேன். இனிமேல் என்ன செய்யக்கூடாது, நீங்க அதை விட்டு விட வேண்டும், வசூல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஇல்லம் தஃபஅலு, அப்படி நீங்கள் விடவில்லை என்று சொன்னால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா தாய்மார்களே இது? நீங்கள் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் போர் செய்வதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம அல்லாஹ்ட்ட போய் போர் செய்ய முடியுமாங்க? அல்லாஹ்ட்ட போய் நம்ம போர் செய்ய முடியுமா தாய்மார்களே? குர்ஆன்ல எந்த இடத்திலும் இந்த மாதிரி வாசகத்தை சொல்லவே கிடையாது. அல்லாஹ் என்னிடத்தில் போர் செய்வதற்கு நீ தயாராகி கொள் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தை அல்லாஹ்விடத்தில் போர் செய்து படைத்தவனிடத்துல போட்டி போட்டு நீ வட்டி வாங்குவது என்பது என்னோடு நீ போட்டி போடுகிறாய். என்னோடு நீ என்ன செய்ய, நான் ஒரு சட்டத்தை உனக்கு தந்திருக்கிறேன். அது வட்டி என்பது ஹராமானது. கொடுத்தால் நீ வட்டி வாங்குவது நீ கொடுக்குற அப்படின்னு சொன்னா நீ கடனாக கொடு, அது உனக்கு நன்மை இருக்கிறது, அது மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. அப்படி உனக்கு கொடுக்கலன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதற்காக வேண்டிய நீ வட்டி வாங்குகிற, அதை வைத்து நீ ஏன் சம்பாதிக்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். அதை ஹராமாக்கி இருக்கிறான். வியாபாரத்தை தான் நான் ஹலாலாக்கி இருக்கிறேன், ஆனால் வட்டியை நான் ஹராமாக்கி இருக்கிறேன் என்று ஒரு சட்டத்தை நான் போட அதற்கு எதிராக நீ செயல்படுவீர் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம், பலவிதமான காரணங்களை நீ கொண்டு வந்து அதை நீ ஆகுமாக்க நினைத்து சொன்னா என்னோட நீ போர் செய்யறதுக்கு நீ தயாராகிக்கோ. இமாம்கள் சொல்லுவாங்க, சரி அல்லாஹ்ட்ட போர் செய்யறா என்ன, அல்லாஹ் நேரடியாக பாலை தூக்கிட்டு வந்து சண்டை போட போறானா, இல்ல இன்னும் இந்த உலகத்துல இல்லாட்டியாலும் மறுமையில சண்டை போட போறானா? என்ன தெரியுமா தாய்மார்களே, அவன் குடும்பத்தில் நோய்கள் பெருகும், அவன் குடும்பத்தில் புதிய புதிய நோய்கள் உருவாகும், அவனுடைய குடும்பத்தில் அதாவது கேள்விப்படாத நோய்கள் உருவாகும். அந்த காசுகள் அவனுக்கு அப்படியே கரைந்து போய் கொண்டு இருக்கும். ஆனால் இவனுக்கு அந்த நோயை பற்றி கவலை இருக்காது. நோயை பற்றி உண்டான அந்த செலவினத்தை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நிறைய பேர் வட்டி வாங்குறவங்க நான் பேசியிருக்கிறேன். அவங்கள்ட்ட அதாவது சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இப்படி வர்றனால தான் நான் இப்படி செலவு செய்யறேன்னு சொல்றான். அது மூதேவி நானும் மனசுல நினைச்சுக்கிறது. இதை சொல்ல முடியாதுல்ல, சொல்ல சில நேரம் நாசுக்கா சொல்ல முடியும், சொல்றதுதான். இருந்தாலும் ரொம்ப வலியுறுத்தி சொன்னா அவர் ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. அவர் சொல்லுவாருன்னா இப்படி வருது, நான் அதனாலதான் இப்படி செலவு செய்யறேன். நீ வாங்காமல் இருந்தால் உனக்கு நோயே வராதடா, நோயே உனக்கு வராதே, அப்புறம் என்ன நீ செலவு செய்யறது ஏன் அது பற்றி யோசிக்கிற? அல்லாஹ் உனக்கு நோய் இல்லாமல் ஆக்கி விடுவானே. நீ செய்யக்கூடிய ஒரு கடனாக கொடுத்தால் அல்லது வேறு விதமான துவா ஒரு உதவிகள் செய்தால் அதை கொண்டு அல்லாஹ் உனக்கு வரக்கூடிய முசீபத்தை நீக்குகிறான் என்றல்லவா ஹதீஸ் இருக்கிறது. உனக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் நீ கொடுக்கக்கூடிய தர்மத்தில், நீ மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த நன்மைகளில் அது அடிபட்டு போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர, நீ மனிதனை நோவினைப்படுத்தினால், மனிதனை நீ கஷ்டப்படுத்தினால் உனக்கு புதிய புதிய நோய்களை அல்லாஹ் உருவாக்கத்தான் செய்வான். அந்த நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாது. காலமெல்லாம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இதான் போர் என்பது அடையாளம். அது மட்டுமல்ல, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வட்டி என்பது எவ்வளவு பெரிய ஒரு ரூபாய், அதாவது ஒரு ரூபாய் அவன் வட்டி வாங்கினால்
கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க, அவன் 33 தடவை விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொன்னாங்க. உலகத்திலேயே தண்டனையிலே மிகப்பெரிய தண்டனை விபச்சாரத்தோட தண்டனை தாங்க. ஷரியத்துடைய பார்வையில விபச்சாரத்துடைய தண்டனை தான் ரொம்ப கொடுமையானது. ஏன்னா அதுவும் திருமணம் முடிச்சவங்க விபச்சாரம் செய்தால் அது மிகப்பெரிய கொடுமை, அது தண்டனை பயங்கரமான தண்டனை. ஏன்னா இன்னைக்கு விபச்சாரம் என்பதும் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது மக்களிடத்தில். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம அதை பத்தி இப்ப பேச தேவையில்லை. ஆனா அதனுடைய விபரீதத்தை நான் சொல்லி தருகிறேன். ஒரு திருமணம் முடித்த ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய தண்டனை. அதுவும் ஆணை விட பெண்ணுக்குத்தான் மிகப்பெரிய தண்டனை. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஒரு விபச்சாரத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது ஆணுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கட்டளை போடுறானா, பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கட்டளை போடுறான்னா ஆணுக்கு தான் முதல்ல கட்டளை போடுறான். முதல் வாசகத்துல அல்லாஹ் சொன்னா, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். அல்லாஹ் பெண்ணுக்கு உபதேசம் செய்வதை விட ஆணுக்கு தான் ஃபர்ஸ்ட் உபதேசம் செய்கிறான். நீ உன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கொள், உன்னுடைய மானத்தை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ் தஆலா ஆணுக்கு தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போடுறான். ஆனா தண்டனை என்று பார்க்கும்போது ஆணை விட பெண்ணுக்கு தான் அதிகமான தண்டனை. ஒரு திருமணம் முடித்தவன் ஒரு ஆண் விபச்சாரம் செய்து விட்டால் அவனை கொலை செய்யணும், வாளால் கழுத்தை வெட்டி கொலை செய்யணும். அதே நேரத்தில் ஒரு திருமணம் முடித்த பெண் விபச்சாரம் செய்தால் உடம்பு முழுவதும் பூமிக்குள்ள புதைச்சு ஊர் மக்கள் கூடி நின்று கல்ல வச்சு அடிச்சு தலையில அடிச்சே கொலை செய்யணும். எதுங்க கொடுமையானது? கழுத்தை வெட்டினா ஒரே போடோட முடிஞ்சு போச்சு, அவனோட ரூஹு போயிடும், எந்த வழியும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அடித்தே கொலை செய்ய வேண்டும் அந்த விபச்சாரம் செய்த பெண்ணை என்று சொன்னால், ஏன் இந்த பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? இதுதான் இஸ்லாத்துல மிகப்பெரிய தண்டனை. குற்றவியல் சட்டத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய கொடுமையான தண்டனை இதுக்குத்தான், விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்குறான். ஏனென்றால் ஒரு பெண் நினைத்தால் மட்டும்தான் விபச்சாரம் செய்ய முடியும், ஆண் நினைத்தால் முடியாது. ஆண் நினைக்கலாம், அவன் நினைக்குவான், பல வார்த்தைகளை சொல்லுவான், பல மாதிரியான சுற்றி சுற்றி வருவான். ஆனால் ஒரு பெண் இடம் கொடுத்தால் மட்டும்தான் விபச்சாரம் செய்ய முடியும், ஆண் நினைத்தால் விபச்சாரம் செய்ய முடியாது. அதனால தான் இமாம்கள் சொல்வார்கள், பெண்களுக்கு தான் அதிகமான தண்டனை, விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு தான் அதிக தண்டனை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைக்குரிய ஒரு விபச்சாரம் இருக்கிறது. நீங்க 1 ரூபா வட்டி வாங்கினா 33 தடவை நீங்கள் விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் என்று சொன்னா, இவனை விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை எத்தனை தடவை அடிச்சு கொள்ளணும்? நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு 1 ரூபா வட்டி வாங்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். 1 ரூபா வட்டி வாங்கக்கூடிய பெண்ணு 33 தடவை விபச்சாரம் செய்த குற்றத்துக்கு அவள் தகுதி உடையவளாக ஆகிறாள் என்று சொன்னா, ஒரு தடவை விபச்சாரம் செய்ததற்கு பூமியில புதைச்சி வச்சு கல்லாலேயே அடிச்சு கொல்லணுங்கிற சட்டத்தை நமக்கு ஷரியத்தை நமக்கு சொல்லி தருதுன்னா, இப்ப 33 தடவை, ஒரு தடவை அடிச்சு மௌத்தாக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் உசுரை கொடுத்து மறுபடியும் அடிச்சு மௌத்தாக்கணும். இது மாதிரி 33 தடவை அந்த பெண்ணை உசுறு போக திரும்ப உசுறு கொடுத்து அவ அடிச்சு கொலை செய்யணும் என்று சொன்னால், 1 ரூபாய்க்கே இப்படி என்று சொன்னால் 100, 1000, லட்சத்துக்குலாம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க தாய்மார்களே. எவ்வளவு பெரிய சோதனைக்கும் எவ்வளவு பெரிய தண்டனைக்கும் அவள் உள்ளாக்கப்படுகிறாள். வட்டி எவ்வளவு பெரிய கொடுமையானது, வட்டி எவ்வளவு பெரிய மோசமானது என்பதை தாய்மார்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் அதைத்து லைலத்துல் அஸ்ரா பி அலா கௌமின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மிஅராஜுடைய அந்த இரவுல ஒரு கூட்டத்தார்களை கடந்து சென்றேன். புத்தூனுஹும் கல் புயூத்தி, அவர்களுடைய வயிறு இருக்கிறத ஒரு பெரிய வீட்டை போன்று இருந்தது. அவருடைய வயிறு பெரிய வீட்டை போன்று இருந்தது. ஃபீஹல் ஹய்யாத்துன் துரா மின் ஹாரிஜி புத்தூனிஹிம், அந்த வயிற்றுக்குள்ள மிக பெரிய பெரிய பாம்புகள் இருந்த, விஷம் தோய்ந்த கடுமையான விஷம் கொண்ட பாம்புகள் அந்த வயிற்றுக்குள்ளே சுற்றி திரிகிறது. அது வயிற்றுக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது அது தெரிஞ்சது. வயிற்றுக்கு வெளியில, நான் வெளியில இருக்கிற,
அந்த மிகப்பெரிய ஒரு வீட்டை போன்று அவனுடைய வயிறு இருக்குது. அந்த வயிற்றுக்குள்ள பாம்பு சுத்தி அவனை தீண்டு அவனுக்கு வேதனையை கொடுப்பதை நான் கண்ணால பார்க்கிறேன், அது வெளியில தெரிகிறது. அப்ப ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், நான் கேட்டேன், மன் ஹாவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவர்கள் யார் என்று கேட்கும் போது, கால ஹாவுலாய் அகல்துர் ரிபா, இவர்கள் தான் வட்டியை சாப்பிட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்கள், அது எவ்வளவு பெரிய வேதனை. இந்த உலகத்துல நம்ம எப்படி வேண்டாலும் வாழ்ந்துடலாம் தாய்மார்களை, என்ன அந்த உலகத்துல யாரு கேட்க போறா நம்மள? அதான் இந்த வட்டி வாங்குறவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன 1000 ரூபாய் நாங்க கொடுத்தோம்னு சொன்னா எனக்கு 100 ரூபாய் தர்றாங்க, யார் எனக்கு 100 ரூபாய் சும்மா தருவா? யாராச்சும் தர சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா தருவாங்களா? இன்னைக்கு என் காசு என்ன, அது தெருவுல கிடந்த காசா? நான் கொடுக்குறேன், அவன் தர்றான், அவனால முடியுது, அதனால நான் வாங்குறேன். அதுக்கு எப்படியெல்லாம் சப்பக்கட்டு காரணம். ஆனா அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீ ஒரு 100 ரூபாய் அவன், அதாவது நிறைய பேருங்க வட்டிக்கு வாங்குற வந்து கும்முறி சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த அதாவது அசலை கொடுத்தாச்சு, அசலை தாண்டியும் கொடுத்தாச்சு. 1 லட்சம் ரூபாய்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு, இன்னும் அசல் இருக்குது. எவ்வளவு பெரிய கொடுமை! வாங்குறது எவ்வளவு பெரிய கொடுமை. சரி, அசலையும் தந்துட்ட, அதுக்கு மேல போடா போயிட்டு ஓடுறான் அப்படின்னு விரட்டி விட காணுமே. ஒண்ணு வேணும், அசல் வேணும், இல்லைன்னா கம்பெனிக்காரன் திட்டுவான். எந்த கம்பெனிக்காரங்க திட்டுவாங்கள? நாளைக்கு அல்லாஹ் தஆலா இந்த கம்பெனியை பிடிச்சு வச்சிருவானே, அதுக்கு தண்டனை கொடுப்பானே. அந்த பயம் இல்லையே, காணுமே பயத்தை. அல்லாஹு அக்பர். ஆகிய தாய்மார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருடைய வயிறு, அவர் உடம்பு நம்மள இப்ப இருக்கிற மாதிரி தான் உடம்பு இருக்கும். ஆனா வயிறு மட்டும் எப்படி இருக்கும்? வீட்டை போன்று பெருசா இருக்கும். அதுக்குள்ள பாம்புகள் நெளிந்து கொண்டு அவனை வேதனை செய்து கொண்டு இருக்கும். அதை எல்லா மக்களும் பார்க்கும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை யோசிக்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டிக்கு வாங்கினவன், நான் ஒரு அதாவது லைலத்துல் அஸ்ரா மிஅராஜுடைய இரவில் நான் பார்த்தேன், ஒருத்தன் இரத்த ஆறில் நீந்து கொண்டிருந்தான், இரத்த ஆறில் நீந்து கொண்டிருந்தான். அந்த கரையில ஒதுங்கலாம் என்று நினைக்கும் போது ஒரு மனிதர் கல்லை வைத்துக் கொண்டு அவனை அடிச்சு 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 அந்த ஆத்துல நடுக்கு தள்ளி விட்டுறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டேன், ஜிப்ரீல் இது யார் என்று கேட்கும்போது, அவர்கள் மலக்குமார்கள். அவன் அந்த இரத்த ஆறிலே அவன் நீந்து கொண்டு இருப்பவன் யாரு தெரியுமா? அவன் வட்டியை இந்த உலகத்தில் சாப்பிட்டவன், வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டவன். அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இந்த நரகத்தில். அவன் சீல்சலத்தை தான், இரத்தத்தை தான் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும். அந்த சோதனைத்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, வட்டி என்பது மிக கொடுமையானது, ரொம்ப மோசமானது. அந்த வட்டி என்பது மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சுவது, மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சுவது, அவனுடைய வாழ்க்கையை உறிஞ்சுவது. அவன் ஒரு வட்டி 1 ரூபாய் தர்றான்னா அவன் அந்த 100 ரூபாயை சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், எவ்வளவு கண் விழிச்சிருப்பான், எவ்வளவு வேலை பார்த்திருப்பான். அந்த வேலையை, அந்த இரத்தத்தை உறிஞ்சி நாம் சாப்பிடுகிறோம். அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளை எப்படி பாதுகாக்கும், நம்முடைய சந்ததிகளை எப்படி பாதுகாக்கும்? தாய்மார்களை யோசிச்சு பாருங்க. எந்த சந்ததியாவது ஒழுங்கா வாழ்ந்துட முடியுமா? வட்டி வாங்குற குடும்பத்துல முதல்ல அல்லாஹ் சொல்ல வார்த்தை வச்சு பார்க்கும்போது, ஹர்பு என்று போர்க்களம் என்று சொன்னா நோய் அங்க பெருகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போன்று பார்த்தால் அந்த குடும்பத்திலே விபச்சாரம் அதிகமாக பெருகிக் கொண்டே போகும். ஏனென்றால் வட்டி என்பது கூச்சம் இல்லாமல், அவர்கள் வெக்கம் இல்லாமல் வாங்கும் போது எந்த பாவத்திலும் செய்வதற்கு அவர்களுக்கு கூச்சம் இருக்காது. ஏனென்றால் வட்டியுடைய விபரீதம் 33 தடவை விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொன்னால், அவன் விபச்சாரம் செய்வதற்கு அந்த மனம் கூச்சப்படாது என்பதுதான் அங்க அடையாளம். அதனால தான் முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸின்கள் சொல்லுவாங்க, வட்டி வாங்குற வீட்டுல விபச்சாரம் அங்க பெருகும். ஏனென்றால் கூச்சம் இருக்காது, வெக்கம் நாணம் அவர்களுக்கு இருக்காது, எல்லாம் மங்கி போயிடும். ஏன்னா வெக்கமே இல்லாமல் வட்டி வாங்கும் போது, எந்த இரக்கமே இல்லாமல் வட்டி வாங்கும் போது அவர்கள் விபச்சாரம் செய்வதற்கு மட்டும் எங்கிருந்து அவர்களுக்கு இரக்கம் வரப்போகிறது, கூச்சம் வரப்போகிறது?
அப்ப வட்டியுடைய விபரீதம் என்னவென்று சொன்னால் அந்த குடும்பத்திலே விபச்சாரம் அங்கு அதிகமாகும். விபச்சாரம் வந்துவிட்டால் சோதனைகளும் கவலைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் அங்கே ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே மழை இறங்குவதை போன்று அது இறங்கிக் கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எந்த சுபிட்சத்தையும் காண முடியாது. இந்த உலகத்தில் அவன் நோய்வாய்ப்பட்டு சுபிட்சம் இல்லாமல் வாழ்வான். நாளை மறுமை நாளையில் நிரந்தரமாக நரகத்திற்கு பைத்தியக்காரனாக ஷைத்தான் பிடித்தவனை போன்று போவான் என்பதாக குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, அந்த வட்டியிலுடைய விபரீதத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும். யாராவது வட்டிக்கு வாங்கி இருந்தாலோ அது எவ்வளவு சீக்கிரம் நாம் கொடுத்து விட்டு அதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமோ ரிலீஃப் ஆகுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய வட்டியிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. வட்டியுடைய தீமைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வட்டி வாங்குவது கொடுப்பது, அதற்கு உண்டான அதற்கு சாட்சியாக போவது, அதற்கு துணை போவது, எல்லா நிலையிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلة أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستقر يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد عديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم أعط نفوسنا تقواها زكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய உடன் பிறந்தவர்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய ஊர்வாசிகள், எங்களுடைய தெருவாசிகள், இங்கே கூடி இருக்கக்கூடியவர்கள், இந்த வீட்டிலே கூடி இருக்கக்கூடியவர்கள், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள், சந்ததிகள், எங்களுடைய சந்ததிகள், யா அல்லாஹ் கியாமத் நாள் வரக்கூடிய எங்களுடைய சந்ததிகள், ஆண் பெண் அனைவரையும் யா அல்லாஹ் பாவங்களை எல்லாம் மன்னித்து மறைத்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயா. யா அல்லாஹ் எங்களுக்கு முழுமையான ஈமானை தருவாயாக. உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். உனக்கும் உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க அடிபட்டு யா அல்லாஹ் அடிபணிந்து நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அடிபணிந்து நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சட்டங்களுக்கு, உன்னுடைய ஷரியத்துடைய சட்டங்களுக்கு யா அல்லாஹ் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, வட்டி என்ற அந்த கொடுமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வட்டி வாங்கக்கூடிய நிலையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் வட்டி வாங்கக்கூடிய நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்கள் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வட்டிக்கு நாங்கள் துணை போவது விட்டும் அதற்கு சாட்சியாக போவது விட்டும் அந்த நிலையை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் வட்டியில் உருவாக்கப்பட்ட எந்த செயலும் அது நிலைத்ததாக சரித்திரமில்லை. ரப்பி ரஹ்மானே, வட்டிக்கு நாங்கள் யா அல்லாஹ் வட்டிக்கு நாங்கள் வாங்கும் சூழலிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அடகு வைத்து நாங்கள் செய்ய ஒரு காரியத்தை செய்யும் நிலையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகள் எங்களுடைய வருமானத்திற்குள்ளேயே நாங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். எங்களுடைய வருமானத்தை நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ். எங்களுடைய வருமானத்தில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வருமானத்தை நீ கொடுப்பதில்லை ரப்பே ரஹ்மானே. ஆனால் எல்லாருக்கும் பரக்கத்தை ஒரே மாதிரி நான் கொடுக்கிறாய் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் பரக்கத்தை நீ யா அல்லாஹ் எங்களுக்கு விசாலமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அளித்த அந்த உணவுகளில் இருந்து, அளித்த செல்வத்தில் இருந்து எங்களுக்கு முழுமையான பரக்கத்தை தா யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாயா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய சம்பாத்தியத்தை ஹலாலானதாக்கி தா யா அல்லாஹ். நாங்கள் ஹராமை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாங்கள் ஹலாலான சம்பாத்தியத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். நாங்கள் ஹராமான செயல்கள் நாங்கள் செய்வது விட்டும் ஹராமான சம்பாத்தியை நாங்கள் செய்வது விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக்கள் ரப்பே ரஹ்மானே. எல்லா ஹராமை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். வட்டி எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த வட்டி நாங்கள் வாங்குவதையோ அதை யோசிப்பதை விட்டு நடைவிட்டும் எங்களை நீ பாதுகாத்துக்கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் ஹராமை விட்டும் பாதுகாத்துக்கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் நீ அல்லாஹ் பாவத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் ரப்பே ரஹ்மானே. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். اللهم إنا نعوذ بك من المأثم والمغرم. اللهم إنا نعوذ بك من المأثم والمغرم. يا الله பாவம் செய்வதை விட்டும் கடன் வாங்கும் நிலையை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக்கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை பாவத்தை விட்டும் பாதுகாத்துக்கொள், கடனை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள், அதிலே வட்டி கடனை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள். யா அல்லாஹ் பேங்கிலே வட்டி கடனை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள். யா அல்லாஹ் வட்டி வாங்குவதை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள் ரப்பே ரஹ்மானே. அந்த சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள். யா அல்லாஹ் எங்களுடைய வருமானத்தை
வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தா. யா அல்லாஹ் எங்களுடைய யா அல்லாஹ் கணவன்மார்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மனைவிமார்கள் செயல்படுவதற்கு நீ தௌஃபீக் செய்ய. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அடுத்தவர்களை பார்த்து வாடும் நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் எங்களுடைய வருமானத்திற்கு தகுந்தவாறு எங்களுடைய செலவினங்களை நாங்கள் யா அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு யா அல்லாஹ் நல்ல பக்குவத்தை நீ கொடு. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் எங்களுக்கு யா அல்லாஹ் ஆடம்பர நிலையை விட்டு பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் ஆடம்பரத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஆடம்பரத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் தகுதி யா அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அடுத்தவர்கள் எங்களை பார்த்து கண்ணியப்படும் அளவிற்கு உண்டான வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதே நேரத்தில் நாங்கள் யா அல்லாஹ் ஆடம்பர வாழ்க்கை விட்டு பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அநியாயமான வாழ்க்கை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு நாங்கள் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் நல்ல ஒழுக்கத்தை நீ கொடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பெண்கள் யா அல்லாஹ் ஆபாசத்தின் பக்கம் ஓடுகிறார் ரப்பே ரஹ்மானே. சினிமாவின் மோகத்தின் பக்கம் ஓடுகிறார் ரப்பே ரஹ்மானே. சினிமாவுடைய எங்களுடைய இப்ப இளம் பெண்கள் யா அல்லாஹ் சினிமாவின் பக்கம் ஓடுகிறார் ரப்பே ரஹ்மானே. சினிமாவில் நடக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் கூத்தாடிகளையும் விரும்புகிறார்கள் ரப்பே ரஹ்மானே. அப்படிப்பட்ட சூழ்நிலை விட்டு எங்களுடைய பெண்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் எங்களுடைய ஆண்களை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய ஆண் பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தா. யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு முழுமையாக ஆக்கி தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய ஆரோக்கியத்தை எங்களுக்கு பரிசுத்தமாக்கி தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை எங்களுக்கு யா அல்லாஹ் நிரந்தரமாக்கி தா. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகள் யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்து வரை நாங்கள் நல்ல முறையில் யா அல்லாஹ் இயங்குவதற்கு நீ தௌஃபீக் செய். யா அல்லாஹ் நாங்கள் சிறுபிராயத்தில் பிறக்கும் பொழுது எங்களுடைய உடல் உறுப்புகள் எப்படி ஆரோக்கியத்தோடும் சதுர சுகத்தோடும் இருந்தோமோ அது மாதிரி மௌத்தாகும் வரை யா அல்லாஹ் என்னுடைய உடல் உறுப்புகளை ஆரோக்கியமானதாக ஆக்கி தா. யா அல்லாஹ் எந்த காரணத்தை கொண்டும் எதை கொண்டும் எந்த பாவத்தின் காரணமாக எதை கொண்டும் யா அல்லாஹ் எந்த செயல்பாட்டை கொண்டும் எங்களுடைய உடல் உறுப்புகள் நோய்வாய்ப்படுவதை விட்டு பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் அல்லது துண்டிக்கப்படும் நிலையை விட்டு பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் அல்லது செயலிழந்து போவதை விட்டு பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகளை யா அல்லாஹ் ஆரோக்கியமானதாக ஆக்கி தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் யாரெல்லாம் உடல் உறுப்புகள் இழந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் பக்க துணையாக தக்க துணையை நீ ஏற்படுத்தி கொடு. யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வலிமையை நீ கொடு. யா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த குறையில்லாத ஒரு நிலையை உண்டாக்கி கொடு. யா அல்லாஹ் மன தைரியத்தை நீ கொடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடு. யா அல்லாஹ் இனிமேலும் வேற எந்த உறுப்புகளும் நல்லா அடிபட்டு போய்விடாமல் பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. நல்லா இதோடு யா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாதிப்பை விட்டு இனிமேல் எந்த பாதிப்பு வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் உடல் உறுப்புகளை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் சிறு வயதிலே நாங்கள் மௌத்தாகுவதை விட்டு பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. நாங்கள் சிறு வயதிலே மௌத்தாகிவிடக் கூடாது ரப்பே ரஹ்மானே. நாங்கள் சிறு வயதிலே மௌத்தாகிவிடக் கூடாது ரப்பே ரஹ்மானே. எங்களை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. எந்த காரணத்தில் கொண்டும் யா அல்லாஹ் சிறு வயதிலே நாங்கள் மௌத்தாகிவிடக் கூடாது ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ்வுடைய தக்தீரிலே நாங்கள் சிறு வயதில் மௌத்தாக வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தால் உன் அருளால் அதை மாற்றிக் கொடு ரப்பே ரஹ்மானே. உன் அன்பால் எங்களுக்கு அதை மாற்றிக் கொடு ரப்பே ரஹ்மானே. நாங்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. நீண்ட காலம் உடல் ஆரோக்கியத்தோடு சதுர சவத்தோடு எங்களுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தோடு நாங்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு அரவணைப்போடு நாங்கள் அவர்களுக்கு அரவணைப்போடு இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக தூயவர்களாக யா அல்லாஹ் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் குர்ரத ஐனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா அந்த ஆயத்திற்கு தகுதி உடையவர்களாக நாங்களும் என்னுடைய பிள்ளைகளும் இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்ய ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய சந்ததிகள் இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்ய ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அருள் பெற்றவனே எங்களுக்கு அருளை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை எங்களுக்கு தருவாயாக. உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நிறைவான செல்வத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் கஷ்டப்பட்டு வாழக்கூடாது ரப்பே ரஹ்மானே. எங்களுக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ். நிறைவான செல்வத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். விசாலமான செல்வத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். ஹலாலான செல்வத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். வெளிநாட்டுகளில் எங்களுடைய எல்லா ஆண்கள் வாழக்கூடிய எங்களுடைய ஆண்களுக்கெல்லாம் நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். விசாலமான செல்வத்தை கொடு யா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு யா அல்லாஹ் சம்பளத்தை உயர்த்தி கொடு ரப்பே ரஹ்மானே. அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய குடும்பங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அவர்களுக்கு யா அல்லாஹ் சம்பளத்தை உயர்த்தி கொடு யா அல்லாஹ். யாரும் ஹராமான முறை சம்பாதித்து விடாமல் பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா
அல்லாஹ் அவர்களுக்கு நீ அல்லாஹ் மன்னிப்பை நீ வழங்குவாயாக. அல்லாஹ் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை நீ கொடுப்பாயாக. அவர்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலப்புறத்தும் இடப்புறத்திலும் வானுக்கு மேலிருந்தும் பூமி கீழிருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக. அதே பாதுகாப்பு எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ தந்தர் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் வெளிநாட்டிலே மௌத்தாவதை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய மரணம் நாங்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய மரணம் எங்களுடைய குடும்பத்திற்கு முன்னிலையில் எங்கள் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் எங்களுடைய மரணங்கள் ஏற்படுவது தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அகால மரணத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அல்லாஹ் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அறுதல் உம்ரை விட்டும் யா அல்லாஹ் வயோதிகத்துடைய தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நீண்ட காலங்கள் வாழ வேண்டும். வாழும் காலமெல்லாம் எங்களுடைய செயல்பாட்டுகளை நாங்களே செய்யக்கூடிய அந்த தகுதியும் ஆற்றலையும் எங்களை தந்திருக்கும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இங்க கூடி இருக்கக்கூடியவர்களுக்கு நீ பரக்கத் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த பயானுக்கு வந்தார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத் செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு செழிப்பை கொடு யா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். செழிப்பான வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். அவருடைய குடும்பத்தார்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் யார் வீட்டில எல்லாம் இந்த பயான் நடக்கிறதோ அந்த வீடுகளிலே பரக்கத் செய்ய அல்லாஹ். அந்த மனைகளிலே பரக்கத் செய்ய அல்லாஹ். இந்த மனையிலே நீ பரக்கத் செய்ய அல்லாஹ். இந்த மனையில வாழக்கூடிய அந்த சந்ததிகள் யா அல்லாஹ் சிறப்பான ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அடுத்தவர்கள் கேவலமாக பார்க்கும் நிலையை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அடுத்தவர்கள் எங்களை கண்ணியமான முறையில பார்க்கக்கூடிய அந்த பார்வையை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தில் மூழ்கி விடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இழிவான பாவத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் அந்த உலகத்துடைய தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்து படைப்பினங்களுடைய தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எல்லா படைப்பினங்கள் தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். காசா மக்களை, பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம், எங்களுடைய சகோதரர்கள் கஷ்டப்படுகிறார்கள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் மறுமையில் உயர்ந்த கூலி எங்களை விட அவர்களுக்கு நீ நிறைய கொடுக்க போகிறாய் யா அல்லாஹ். இந்த உலகத்தில் அவர்களுக்கு நீ நிம்மதியை கொடு யா அல்லாஹ். உலகத்தில் நிம்மதியை கொடு யா அல்லாஹ். எதிரியை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எதிரிகளுக்கு யா அல்லாஹ் தோல்வியை நீ கொடு யா அல்லாஹ். அவர்களை பாதுகாக்கக்கூடிய சரியான தலைமையை நீ கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த மாதிரியான தீமைகள் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆட்சியாளரை கொண்டு எங்களுக்கு தீமை வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வேறு எந்த மனிதர் எந்த படைப்பினங்களை கொண்டும் யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த பாவமும் எந்த சோதனைகளும் எந்த தண்டனைகளும் வந்து விடாமல் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நீனே உயர்வானவன், எங்களை உயர்வான வாழச் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ இழிவை விரும்புவதில்லை யா அல்லாஹ். இழிவான நிலையை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலேயும் நினைவிலேயும் பார்க்கும் அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். அவர்களுடைய இங்க அருள் பார்வை எங்கள் மீது பட தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் ஓதக்கூடிய அந்த ஸலவாத்துகள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டு எங்கள் மீது சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் எங்களுக்காக துஆ செய்யும் அந்த நிலையை தருவாயாக யா அல்லாஹ். அவருடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக யா அல்லாஹ். அவர்களை கனவிலையும் நினைவிலையும் காணும் பாக்கியத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீண்ட காலங்கள் நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில் யா அல்லாஹ் சக்ராத்துடைய நிலையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதத் கலிமா சொல்லி எங்களுடைய உயிர் பிரியும் நேரத்தில் அவர்கள் யா அல்லாஹ் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கபரிலே வைக்கப்படும் பொழுது யா அல்லாஹ் நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களை ஹாதா ரசூலுல்லாஹ் ஹாதா ஹபீபுல்லாஹ் என்ற அடையாளம் காணும் பாக்கியத்தை தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த திருவாசிகள் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்களோ அனைவர்களையும் சொர்க்கவாசிகளாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய தெருவில் யார் அடங்கப்பட்டு இருக்கிறார்களோ அனைவர்களையும் சொர்க்கவாசியாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அனைவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் ரப்பே ரஹ்மான் நீ மன்னிப்பதற்கு தயாரானவன் யா அல்லாஹ். உன் அடியார்கள் யா அல்லாஹ், உன் ரசூலுடைய உம்மத்துமார்கள் யா அல்லாஹ் நீ அவர்களை சோதனை செய்து விடாதே, நீ அவர்களை தண்டித்து விடாதே ரப்பே ரஹ்மானே. அவர்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். எங்க தெருவில் இருக்கக்கூடிய அந்த மன்னரையை சொர்க்க பூஞ்சோலை நீ ஆக்கி அருள்வாயாக. எல்லா இடமும் மன்னரை சார்ந்த அத்தனை இடமும் சொர்க்க பூங்கோலாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. இதில் அடக்கப்படக்கூடிய மக்கள் அனைவர்களும் சொர்க்கவாசிகளாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எங்கள் ஊரிலேயும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன்னரைகளையும் சொர்க்க பூஞ்சோலாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். அங்கு அடக்கப்படக்கூடிய அனைத்து மக்களையும் யா அல்லாஹ் நீ சொர்க்கவாசிகளாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் உன் அந்தஸ்தின் பொருட்டாலும் நல்லோர்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم سلم ديننا وسلم دنيانا وسلم من آفات الدنيا والآخرة إنك على كل شيء قدير. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واصلح لنا ما مضى يا واسع الكرم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.